கிராமத்து சாலை ஒன்று தகித்து கிடக்கிறது. கார்த்திக் 5 வயது தன் அம்மாவுடன் நடந்து கொண்டிருக்கிறான். அம்மாவின் முகம் வீர்வையில் சோர்வாக தெரிகிறது. தண்ணீர் பாட்டில் காலியாகிவிட்டது. அம்மா, நிழலே இல்ல. உனக்கு ரொம்ப சூடா இருக்கே. அதான்பா, இந்த வழியெல்லாம் மரம் இல்லேனா இப்படித்தான். நிழல் கிடைச்சா உயிரே வந்த மாதிரி இருக்கும். மரம் நட்டா நிழல் வருமா அம்மா? நிச்சயம் வரும். ஆனா யார் யாருக்கோ நிழல் கிடைக்கணும்னா நாம தான் அதை நடணும். அந்த மானை தாயும் மகனும் சாலையில் ஒரு மரக்கன்று நடுகிறார்கள். கார்த்திக்கின் சிறிய கைகள் மண் அள்ளுகின்றன. நான் இதை நல்லா வளர்ப்பேன். அப்போ நாளைக்கு யாராவது சூடா வரும்போது இது அவங்களுக்கு நிழல் கொடுக்கும். நீ வெறும் செடிய நட்டலப்பா, ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்க. மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது. கார்த்திக் தினமும் அதற்கு நீர் ஊற்றுகிறான். ஓரிரு வருடங்கள் கடக்கின்றன. இப்போது அந்த சிறிய கன்று ஒரு நல்ல சிறிய மரமாக வளர்ந்து இதமான நிழலை தருகிறது. கார்த்திக் அந்த நிழலில் அமர்ந்து புத்தகம் படிக்கிறான். அந்த வழியே ஒரு வயதானவர் நடக்கிறார். சோறுடன் அந்த மரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறுகிறார். இந்த நிழல்தான் எனக்கு உயிரை கொடுத்தது. இத நட்டவங்க ரொம்ப புண்ணியம் செய்தவங்க. சிரித்துக்கொண்டு தன் அம்மாவிடம், பாத்தியா அம்மா, இப்ப வெயில நரமே அவங்களுக்கு தெரியும். என் மரம் நிழல் கொடுக்குது. நிழல் தரும் அருமையை அதை நீயே உருவாக்கி பார்ப்பதுதான் உண்மையான சந்தோஷம் கண்ணா. கார்த்திக் மகிழ்ச்சியுடன் தன் மரத்தை பார்க்கிறான். மரம் நிழல் கொடுக்கவில்லை, அது ஒரு அன்பையும் அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மையையும் நிழலாக கொடுத்தது. வெயிலின் அருமை நிழலில்தான் தெரியும். அந்த நிழல் தரும் பொறுப்புணர்வை நாமே விதைத்தால்தான் அது அனைவருக்கும் பயன் தரும், நிஜமாக நிலைக்கும்.